விஜய் கரூரில் நடத்திய கூட்டம் திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு சதி வேலை, அரசாங்கத்தோட சதி வேலைன்னு இவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையான சதியை செய்தவர்கள் தாவேகாவினர் தான். தாவேகாவில் இருக்கக்கூடிய ரசிகர்களை சொல்லலை, அங்கே இருக்கக்கூடிய அந்த கட்சியின் மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் தான். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இருக்கிற ப்ரோக்ராம் படி அவருக்கு இந்த சனிக்கிழமை கரூர் வருவதாக எந்த செயல் திட்டமும் இல்லை. ஆனால் அதற்குள் திமுக ஒரு முப்பெரும் விழாவை போட்டு, அதன் பிறகு அதிமுக ஒரு கூட்டம் போட்டு, அதெல்லாம் பந்தோடனே அந்த 2 கூட்டங்களுக்கு வந்த மக்களின் திரளை காமிச்சு விஜய்க்கு கூட்டமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பரப்புரை செய்யப்பட்டது. உடனே விஜய்க்கு இது ஈகோ ஆகிடுச்சு. நான் கரூர்லேயும் நான் செஞ்சு காட்டுறேன் பாரு அப்படின்னு. அப்படி தான் அவர் உள்ளே இறங்கி இந்த நாசகார வேலையை செய்தது. இந்த நாசகார வேலையை நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, விஜயின் திட்டம் என்னென்னா, இந்த கூட்டத்தை இங்கு கூட்ட வேண்டும் என்பது அல்ல. அவரது நோக்கம் என்னன்றதை நான் பின்னாடி சொல்கிறேன். முதல்ல அவரோட வேலை என்னென்னா, இது மாதிரி பெரிய பெரிய கூட்டங்களை கூட்டணும் அப்படின்றது அவரோட நோக்கமாக இருக்குது. ஏன்னா இங்கே வரக்கூடிய யாரும் இவர் பேசும் பேச்சுக்களை கேட்பதற்காக வருபவர்கள் இல்லை. எல்லாம் இவரை சும்மா பார்க்குறதுக்காக வர கூட்டம்.